நீங்க ஓட்டு போட்டு வரீங்களே, நீங்க எந்த வேட்பாளருக்கு பொத்தான அமுக்குறீங்களோ அந்த வேட்பாளர் கணக்குல தான் உங்க ஓட்டு போய் மெமரியில ரெஜிஸ்டர் ஆகுதுன்றது என்ன ஆகாது. வெற்றியோ தோல்வியோ இந்த கட்டத்துல அவங்க நகர்றாங்க, அடுத்து வெற்றியோட அவங்க நகர்றாங்க, பாஜக நகர்றாங்க அப்படின்னா 29 நீங்க சொன்னது போல ஒரே நாடு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்றது வந்து எப்படி போகும்? அந்த போக்கு 26லயே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. போஸ்டல் ஓட்டுலையும் காங்கிரஸ் தான், அதுக்கப்புறம் முதல் 3 ரவுண்ட்லயும் அவங்க தான் அதிகமான இடங்கள் இருக்கு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வருது 49 46 குறையுது, 44 குறையுது, 41 குறையுது. அவர்தான் பிஜேபி எஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில் 49 இது என்ன நடந்துச்சு ஏதுன்னு தெரியல. நம்மளுக்கு ஒரே ஒரு கேள்விதான், எதற்காக அந்த மக்கள் முதல்ல பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க? லாஜிக் இருக்கணும். இப்போ காஷ்மீர்ல இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எதற்காக அந்த மக்கள் பிஜேபி எதிராக போராடினாங்கன்ற ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. டெல்லியை ஒட்டினா மாதிரி இருக்கக்கூடிய மாநிலம், அந்த மாநிலத்துலதான் அதிகபட்சம் வேலை இழந்துட்டாங்க. இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. காஷ்மீர்ல இவ்வளவு தெளிவா தெரியும், பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இன்க்ரீஸ் ஆனது, யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றது தெரியுது, எல்லாமே தெரியுது. ஏன்னா அவ்வளவு பெரிய அடக்குமுறை. முந்தைய கருத்து கணிப்பு கூட காங்கிரஸ் தான் சொன்னாங்க. ஆமா ஆமா. இங்கேயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் முந்தா நாடு போட்டதெல்லாம் இருக்கு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா முடிவுகள் வேற பாருங்க. மனோகர்லால் கட்டார் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அந்த சௌதாலா அவர் வந்துட்டு துஷ்யந்த் சௌதாலா வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆனார். அந்த துணை முதலமைச்சர் ஆனவர் ஆட்சியை விட்டு ஆட்சி கொடுத்த ஆதரவு விலகிடுறாரு. மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபி இருந்து 4 பேர் எம்எல்ஏக்கள் கட்சி விட்டு போயிடுறாங்க. ஆனா மறுபடியும் பிஜேபி வாக்கு எந்திரத்துல வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா எல்லாத்தையும் பண்ணலாங்க. வாக்கு எந்திரத்துல நீங்க போட்ட ஓட்டு யாருக்கு போய் போலாச்சுன்றது தெரியாது. அதுல இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ஓட்ஸ்ல ஒரு கேண்டிடேட்டுக்கு போன பதிவான வாக்குகளை மாத்தலாமா? மாத்தலாம், எல்லாமே செய்யலாம். தேர்தல் ஆணையம் வந்துட்டு இதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தந்ததே இல்லை. இப்படி எல்லாம் நடக்கும்ன்றதுக்காகத்தான் வந்துட்டு கூட விவி பண்ண கொண்டாந்தது. ஆனா அதை என்றான்னு சொல்லிட்டு எண்ணவே மாட்டேங்குது தேர்தல் ஆணையம். நீதிமன்றமும் அதை பாதுகாக்குது. அது வாய்ப்பு இருக்கா? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். இந்த ஹரியானா மற்றும் காஷ்மீர் தேர்தல் குறித்த பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? காஷ்மீர் அதே போல ஹரியானா 2 மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்குது சார். காலையிலிருந்து வந்து காஷ்மீர்ல ஓரளவுக்கு காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறதா பார்க்க முடிகிறது. ஆனா ஹரியானால நிலைமையே வேற மாதிரி இருக்கு. காலைல ஒரு கணக்கு, இப்போ ஒரு கணக்கு. இந்த தேர்தலை ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல் கட்ட கருத்தா. முதல்ல இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை தான் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த இந்திய ஒன்றிய அரசால் காஷ்மீர் இந்தியாவோடு இணைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் 370 அப்படின்ற ஒரு சிறப்பு நிலை, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அந்த மாநிலத்துக்கு கொடுத்ததை வந்துட்டு இவங்க தான் 2019 எடுத்தாங்க. அது கூடாது, இந்தியாவுடைய மற்ற மாநிலங்கள்லாம் ஒன்றிய அரசுனால கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள்லாம் அந்த மாநில மக்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி 370 நீக்கினாங்க. 370 நீக்கிறதுக்கு அந்த மாநில சட்டப்பேரவை ஒப்புதல் கொடுத்து அது வந்தா தான் அது செய்ய முடியும். ஆனா ஒரு ஆளுநருடைய ஒப்புதலை வச்சு, அதை வச்சு பிரசிடென்ட்டை வச்சு ஒரு டெக்ரியை போட்டு, ஒரு உத்தரவை போட்டு அதன் அடிப்படையில் அது செஞ்சாங்க. அது வந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு வந்துட்டு இந்த மக்கள், காஷ்மீர் மக்கள், ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரை பண்ணாங்க. அதனால என்னெல்லாம் பலன் கிடைச்சது இந்த ஆண்டுகள்ல அப்படின்றதெல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு அவங்க ஆதரவு அளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மோடி அமித்ஷா பரப்புரை பண்ணாங்க. ஆனா நடக்கல. நிறைய வாக்கு சதவிகிதம் வந்துட்டு இதுவரைக்கும் இல்லாத வரலாறு காணாத அளவிற்கு வந்துட்டு 60%, அரௌண்ட் 60% வாக்குப்பதிவு வச்சு. ஆனாலும் அவங்களால ஜெயிக்க முடியல. இத்தனைக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா 47 தொகுதி காஷ்மீர் பள்ளத்தாக்குல இருக்குன்னா 43 தொகுதி ஜம்மு பகுதியில இருக்கு. சோ அவங்களுடைய கணக்கு என்னன்னா, இந்த 43 தொகுதியை ஜெயிப்போம், அப்புறம் அந்த ஆளுநரை வச்சு ஒரு 5 பேரை நியமனம் பண்ணுவோம், அந்த 5 + 43 48 பேரு இதை வச்சு ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. ஆனா அந்த கணக்குலயே இடி விழுந்தா மாதிரி ஜம்மு பகுதியிலேயே அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தமே 27 இடம் தான் அவங்களுக்கு தோத்து போயிட்டாங்க. அங்கேயே 16 இடங்கள் அவங்க எடுத்துட்டாங்க. காஷ்மீர் வேலையில அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்க கூட காங்கிரஸ் கூட்டணி, அது ஆக்சுவலா தேசிய மாநாடு காங்கிரஸ் கூட்டணி. ஆமா. அடுத்தபடியா அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு எழுபறி வந்துட்டு பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அவங்க மெஹபூபா முஃப்தி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க இந்த கூட்டணியில இல்லை, ஆனா காங்கிரஸ் தேசிய மாநாடு கட்சி ஆட்சி அமைக்க நாங்க ஆதரவு தருவோம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அளவு அனுமதி, அதுக்கேற்ற மாதிரி முடிவுகளும் அந்த மாதிரி தான் வந்துருச்சு.
இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 49 தொகுதிகள் அந்த கூட்டணி முன்னிலையில இருக்கு. பெரும்பான்மை விட அதிகமாவே இருக்கு. ஆமா, பெரும்பான்மையை விட ரொம்ப அதிகமாவே இருக்காங்க அவங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இல்லாத பிடிபியினுடைய ஆதரவு இருக்குது, மற்ற கட்சிகள் மற்ற சுயேட்சைகளுடைய ஆதரவும் இருக்கு. ஸோ அப்படி போயிடுச்சு. அங்க 370 நீக்கப்பட்டது இதுதான் நம்ம மக்களுக்கு முதல்ல சொல்லணும். 370 என்கின்ற அந்த சிறப்பு அந்தஸ்து வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அப்ப காஷ்மீரினுடைய தலைவராக இருந்த ஷேக் அப்துல்லா என் மக்கள் ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க, அந்த ஏழ்மையில இருக்கிற மக்களை வந்துட்டு மேம்படுத்துவதற்காக நான் சில சிறப்பு சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணும், அதற்கான அதிகாரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதுதான் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அதோடு சேர்ந்து 35 அரசமைப்புல ஒண்ணு வரும். காஷ்மீர்ல வெளில இருக்கிற யாரும் போயிட்டு இடம் வாங்க முடியாது. உங்களுக்கு தெரியும், பூலோக சொர்க்கம். இது 35 தூக்குறது தான் மோடி அமித்ஷாவுடைய கணக்கு. 370 இல்லை. 370 இருந்தாலும் இல்லைன்னாலும் காஷ்மீருக்கு என்ன பண்ணலாம், ஆட்சி எல்லாம் கவுத்தது, ஏகப்பட்ட விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சியும் பண்ணிருக்கு, இவங்களும் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 35 தூக்கிட்டு அமித்ஷா என்ன சொன்னார்னா, இதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் காஷ்மீர்ல இடம் வாங்கலாம். காஷ்மீர்ல எல்லாரும் இடம் வாங்குறதுக்கு அனுமதி இருந்தாங்க. காஷ்மீரிகளுக்காக இருந்திருக்குமா அப்படின்றது டவுட். அந்த பூலோக சொர்க்கத்துல இந்த நாட்டுல இருக்க பணக்காரன் எல்லாரும் போயிட்டு ஒரு பங்களா கட்டினானா என்ன ஆகும்? அந்த மக்களுக்கு ஏதாவது இருக்குமா? இன்னைக்கு இந்த அளவிற்கு போய் இதை பண்ணதுக்கு காரணமே அது 35 தூக்குறதுக்கு தான் தூக்குனாங்க. அதுக்கு தான் அந்த பதிலடி, இந்த தீர்ப்பு. அந்த மக்கள் சரி, ஜம்முல இருக்க மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கல? பெரும்பான்மை எங்க இந்துக்கள் தானே. போன தடவை கூட 2 நாடாளுமன்ற தொகுதியில் அங்கே நீங்க தானே ஜெயிச்சிங்க. ஏன் வாக்களிக்கலன்னா, வேலையும் எதையுமே கொடுக்கல பாஜக அரசு. வேலை வாய்ப்பு இல்லை, வருவாய் பெருகலை, என்ன பண்ணுவாங்க? வாக்களிக்கல. இதான் நடந்துச்சு. ஸோ இந்த ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேர்தல் முடிவு புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. ஆனா ஹரியானாவை பொறுத்துதான் புரியல. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தலையே மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் 5 பாஜக தோத்துது, 5 பாஜக ஜெயிச்சது, 5 காங்கிரஸ் ஜெயிச்சது. பாஜக தோத்து காங்கிரஸ் ஜெயிச்சது. அப்பயும் சொன்னாங்க எதிர்காலத்துல வந்துட்டு ஹரியானா வந்துட்டு பிஜேபி கையை விட்டு போயிடும் அப்படின்ட்டு. அவங்களும் மனோகர்லால் கட்டார் அப்படின்ற முதலமைச்சரை தூக்கிட்டு வேற ஒருத்தரை கொண்டாந்தாங்க. போன தடவை அவங்க 40 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆனா அந்த நாட்டு மக்களுக்கு ஒன்றும் பண்ணல. விவசாயிகளுடைய போராட்டம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த அக்னிவீர் போராட்டம், அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ல வந்துட்டு எடுக்கிறதெல்லாம், ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு எதிர்த்த மாநிலங்கள்ல அதுவும் ஒண்ணு. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மல்யுத்த வீரர்கள் நடத்துறாங்க, மல்யுத்த வீராங்கனைகள்லாம் வந்துட்டு ஆமா 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 வினேஷ் போது போட்டியிடுறாங்க. ஜுலானான்ற ஒரு தொகுதி முன்னிலையில வேற இருக்கிறதா இப்பதான் முன்னிலைக்கு வந்திருக்காங்க. மறுபடியும் எல்லாம் இருந்து காத்தால பாத்தீங்கன்னா 52 53 சீட் வரைக்கும் முன்னிலைன்னு சொன்னாங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் மாறி பிஜேபி முன்னிலை, காங்கிரஸ் பின்னிலை அப்படின்னு பின்னாடி. அதுதான் சார் புரியல. காலையில ஒரு ரேட் இருக்கு, டக்குன்னு பார்த்தா ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. 3 ரவுண்ட் வரைக்கும் எதுவுமே இல்ல. ஆமா, அவங்கதான் இருந்தாங்க. போஸ்டல் ஓட்டுலயும் காங்கிரஸ் தான். அதுக்கப்புறம் முதல் 3 ரவுண்ட்லயும் அவங்கதான் அதிகமான இடங்கள் இருக்கு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நான் ஆங்கில சேனல்ல மாத்தி பார்த்திருக்கேன். அப்படியே வருது 49 46 குறையுது, 44 குறையுது, 41 குறையுது. அப்புறம் பிஜேபி எஸ்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில 49ன்றாங்க. இப்ப இது என்ன நடந்துச்சு ஏதுன்னு தெரியல. நம்மளுக்கு ஒரே ஒரு கேள்விதான், எதற்காக அந்த மக்கள் முதல்ல பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க? லாஜிக் இருக்கணும். இப்ப காஷ்மீர்ல இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எதற்காக அந்த மக்கள் பிஜேபி எதிராக போராடினாங்கன்ற ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, போராடினாங்க, கடுமையா போராடினாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட்டாங்க. டெல்லியை ஒட்டினா மாதிரி இருக்கக்கூடிய மாநிலம், அந்த மாநிலத்துலதான் அதிகபட்சம் வேலையில்லா திண்டாட்டங்கள். இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? அங்க இருக்கிற விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கப்படல. அங்க இருந்தா விவசாய போராட்டத்துக்கான பாலுகள் சாப்பாடு எல்லாமே வந்துச்சு. ஆனா அவங்க மறுபடியும் பிஜேபி தான் ஓட்டு போட்டாங்களா? ஏன் போட்டாங்க? இது ஒரு பெரிய சூத்திரம், பெரிய மோசடி. இதை புரிஞ்சுக்கணும். நான்லாம் இந்த வாக்கேந்திர சூழ்ச்சின்ற ஒரு புத்தகத்தை, EVM பத்தி ஒரு பெரிய புத்தகத்தையே அதை ரொம்ப ஆதாரப்பூர்வமா இங்க நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு தேர்தல் முடிவுல வந்துட்டு ஒரு லாஜிக்கா நம்ம எடுப்போம். ஏன் திமுக ஜெயிச்சது, ஏன் அதிமுக தோத்துச்சு, ஏன் பிஜேபிக்கு அதிக ஓட்டு கிடைச்சது, எதனால, இவ்வளோத்தையும் நம்ம பேசுவோம், எவ்வளோத்தையும் அனலைஸ் பண்ணுவோம், எவ்வளோத்தையும் ஆதாரம் பிடிப்போம். ஆனா இங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை. பிஜேபி ஜெயிச்சிருச்சு, அது திடீர்னு ஜெயிச்சிருச்சு. அதுவும் எதிர்கட்சிகள்ல காங்கிரஸ் உட்பட எல்லா பெரிய தலைகளா பார்த்து தோத்துட்டு வராங்க. சாதாரண நாட்கள்லாம் இல்லை. இவ்வளவு ஜோலானால வந்துட்டு அந்த வினேஷ் போகத்து குறி வைக்கப்பட்டாரு. முதல்ல அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல லீட்ல இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 2126 வாக்குகள் பின்னிலை அப்படின்னாங்க. 5000 ஓட்டு பிஜேபி ஓட்டுன்னா இவங்க 13,000 12,000 ஓட்டு பெறுவாங்க. இப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 35,000 வந்துட்ட உடனே தான் அவங்க மறுபடியும் மேல வந்துருக்காங்க. அது ஒரு ஸ்லெண்டர் மார்ஜின், ஒரு 40 ஓட்டு கூடுதலாக. நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது இதெல்லாம் எப்படி நடக்க முடியும் அப்படின்ட்டு.
பார்ப்போம். இல்ல குறிப்பா வந்து கடந்த லோக்சபா தேர்தல் காஷ்மீரை பத்தி பேசுறதா இருந்தா கடந்த லோக்சபா தேர்தலில் 55.40% தான் வந்தாங்க. ஆமா ஆனா இந்த முறை நீங்க சொன்னது போல 63.45 வந்திருக்கிறாங்க. ஆமா மக்கள் ஓரளவுக்கு தெளிவாயிட்டாங்க. ஓட்டுல தான் நம்மளுடைய இதை காட்ட முடியுன்ற மாதிரி தெளிவாயிட்டாங்க. ஆமா ஆனா அந்த தெளிவு இந்த பக்கம் இல்லையோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க சொன்னது போல முக்கியமான தலைவர்கள் வந்து பின்வாங்குறதுன்றது ஆமா அது பல கேள்விகளையும் நம்மளுக்குள்ள உண்டாகுது. இந்த நிலை போச்சுன்னா எதிர்காலம் எப்படி அமையும்ன்ற மாதிரி அதுதான். இப்ப ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் அப்படின்றது தேர்தல் தான் தொடருது. ஆமா, ஜனநாயகன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்கள் தான் முடிவெடுக்கிறாங்களாட்டு. காஷ்மீர்ல இவ்வளவு தெளிவா தெரியுது. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் இன்க்ரீஸ் ஆனது, யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றது தெரியுது, எல்லாமே தெரியுது. ஏன்னா அவ்வளவு பெரிய அடக்குமுறை இருக்கு. முந்தைய கருத்து கணிப்பு கூட காங்கிரஸ் தான் சொன்னாங்க. ஆமா எக்ஸிட் போல்ல. ஆமா ஆமா, இங்கேயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் எக்ஸிட் போல்ல தான் முந்தா நாடு போட்டதெல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா முடிவுகள் வேற மாதிரி. இதுக்கான லாஜிக் நம்மளுக்கு பிடிபடல. இப்போ காஷ்மீர்லயே பிஜேபி தோத்துது அப்படின்றதோ இல்ல எதிர்கட்சிகளாம் ஜெயிச்சாங்கன்றதோ நம்மளால பல காரணங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல பிஜேபி ஜெயிச்சுக்கிறதுக்கான காரணம், நானும் ஒரு தொலைக்காட்சி வாதத்துல கலந்துக்கிட்டு தான் வந்து உட்காந்துருக்கிறேன், யாராலையும் சொல்ல முடியல. விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணாங்களா, வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா, இல்ல அந்த மல்யுத்த வீராங்கனைகள்லாம் அவமானப்பட்டதுக்கு ஏதாவது இதுவா? எதுவுமே இல்லை. போன முறையே 40 சீட்டு ஜெயிச்சுதான் பிஜேபி ஜனநாயக ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுதான் அவங்க வந்துட்டு ஆட்சியை பிடிச்சாங்க. மனோகர்லால் கட்டார் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அந்த சௌதாலா அவர் வந்துட்டு துஷ்யந்த் சௌதாலா வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆனாரு. அந்த துணை முதலமைச்சர் ஆனவர் ஆட்சியை விட்டு ஆட்சி கொடுத்த ஆதரவை விலகிடுறாரு மக்களவை தேர்தலுக்கு அப்புறம். பிஜேபி இருந்து 4 பேர் எம்எல்ஏக்கள் கட்சி விட்டு போயிடுறாங்க. ஆனா மறுபடியும் பிஜேபி என்ன சார் நடக்குதுங்க? பொறுத்துறது தான் பார்க்கணும். இது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்றது தெரியவே இல்லை. இல்ல இந்த வழக்கமா நம்ம சொல்ற மாதிரி இந்த வாக்கு எந்திரத்துல கையாடல் நடந்திருக்கிற அந்த பாயிண்ட்ல புரிஞ்சுக்கலாம். இல்ல, வாக்கு எந்திரத்துல வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா எல்லாத்தையும் பண்ணலாங்க. இந்த வாக்கு எந்திரத்துல நீங்க போட்ட ஓட்டு யாருக்கு போய் போலாச்சுன்றது தெரியாது. அதுல இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ஓட்ஸ்ல ஒரு கேண்டிடேட்டுக்கும் போல பதிவான வாக்குகளை மாத்தலாமா? மாத்தலாம். எல்லாமே செய்யலாம், முடியும். தேர்தல் ஆணையம் வந்துட்டு இதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தந்ததே இல்லை. இப்படி எல்லாம் நடக்குன்றதுக்காகத்தான் வந்துட்டு கூட விவிபேட் கொண்டாந்தது, ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட்டட் ட்ரையல் அப்படின்ற ஒருத்த கொண்டாந்தது. ஆனா அது என்னன்னு சொல்லிட்டு எண்ணவே மாட்டேங்குது தேர்தல் ஆணையம். நீதிமன்றமும் அதை பாதுகாக்குது. அதை என்னங்கன்னா தெரிஞ்சிடும் இது என்னது அப்படின்றது. அது வாய்ப்பு இருக்கா? இந்த செட்டப்ல இந்த நீதிமன்றங்கள் போயிட்டு இருக்கிற போக்குல இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நம்ம இந்த தேர்தலுக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்குங்கிற பட்சத்துல அடுத்து மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தலாம் வந்து அதுல இன்னும் பெரிய அளவு சந்தேகங்கள் எழுமோன்ற வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தல் வந்துட்டுங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த தேர்தலில் தோத்துட்டாங்க அப்படின்னோம்னா இவங்க எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலாம் கொண்டு போய் நடத்த முடியும்? ரெண்டாவது இவங்களோட கூட்டணி கட்சியும் கூட்டணியில் இருப்பாங்களா? இந்த பின்னணியில இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஹரியானாவில் நடந்த தேர்தல் முடிவு என்னன்னு தெரியும். இதே மாதிரிதான் இப்போ 48 தொகுதி மக்களவை தொகுதிகள் மகாராஷ்டிரால. அதுல வந்துட்டு 18 தொகுதியில இவங்க தோத்தாங்க. 30 தொகுதி வந்துட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ், அந்த சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே, அப்புறம் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அவங்க தான் ஜெயிச்சாங்க 30 தொகுதி. அங்க வந்துட்டு நிச்சயம் எதிர்கட்சியாரு தான் வரணும். ஆனா இப்போ ஹரியானால வந்திருக்கக்கூடிய முடிவுகளை பார்க்கும்போது அங்க அந்த முடிவு தான் வரும், மீண்டும் பிஜேபி அந்த பழைய கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு கூட நம்ம சந்தேகத்துடன் நம்பக்கூடிய அளவு கைப்பற்ற இப்ப இருக்கு. இதே மாதிரி ஜார்க்கண்ட், இதே மாதிரி அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஹரியானா, அது பீகார், அதுக்கப்புறம் டெல்லி, எல்லாத்துக்கும் நம்ம இருக்கு. ஏன்னா மக்களவையிலையும் மாநிலவையும் உங்களுக்கு வந்து வலு கம்மியா இருந்தா கூட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி கூட அதிகப்படுத்தலாம். ஆனா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய 50% இது தேவை இல்லையா? அவங்க ஆதரவு தேவை. அந்த தேவையை வரணும்னா இந்த மாதிரி விஷயம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கட்டத்துக்கு நகர்றாங்க. ஆமா 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 ஆமா. இது வந்துட்டுங்க, நான் வந்துட்டு சும்மா சொல்றதா நிறைய பேர் நினைப்பீங்க. நான் ஒரு புத்தகம் எழுதுறது உங்களுக்கு தெரியும், வாக்கேந்திர சுற்றி மக்களாட்சி வச்சுங்க, நல்லா தெரியும். இது ஒரு சூத்திரம்ன்ற, நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. இது பிஜேபியை வெற்றி பெற செய்வதற்காக பிஜேபி இதை பயன்படுத்தி அப்படிலாம் நான் சொல்லல. இந்திய ஒன்றிய அரசு இந்தியாவை சுரண்டுவதற்கு ஏற்ற கொள்கை வகுப்புகளை செய்வதற்கு இணக்கமாக இருக்கக்கூடிய அரசை மீண்டும் மீண்டும் பதவியில அமர்த்துவதற்கான சூத்திரம் தான் இந்தியா. நீங்க ஓட்டு போட்டு வரீங்களே, பொத்தான அமைக்கிட்டு வரீங்களே, நீங்க எந்த வேட்பாளருக்கு பொத்தான அமுக்கிட்டீங்களோ அந்த வேட்பாளர் கணக்குல தான் உங்க ஓட்டு போய் மெமரியில ரெஜிஸ்டர் ஆகுதுன்றதுக்கு என்ன அத்தாட்சி? இதான் நான் கேட்கறேன். அதனால தான் விவிபேட் என்ன அப்படின்னு சொன்னது. ஏன்னா விவிபேட்ல இந்த சீட்டு விழுது, கட்டாயம் விழுது, எண்ணவே இல்லை. இப்போ இது நம்மளுக்கு தெரியாது. இப்போ என்ன சொல்லுவீங்க? பெரிய சந்தேகத்தை கிளப்புற மாதிரி தான் சார். பெரிய சந்தேகம் தான். நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு. நீதிமன்றம் என்ன சொல்றது? நம்புன்றது. எந்த அடிப்படையில்ன்ற ஒரு கேள்வி வரும். எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, எவ்வளவு வழக்காடி என்ன நம்ம பிரசாந்த் பூஷனை விடவா நம்ம வாதிட முடியும்?
இல்ல கபில் சிபலை விட வாதிட முடியும். நாடாளுமன்றத்துல அதை ட்ரை பண்ணி காமிச்சாங்க, தேர்தல் ஆணையத்திலே எடுத்துட்டு போயிட்டு செஞ்சு பார்த்தாங்க, காமிச்சாங்க. அப்போ செய்யலையே. அப்ப இந்த நாட்டுல பாருங்க, திட்டமிட்டு ஒரு கண்மூடித்தனம் இப்படி ஒண்ணு நடக்குது. நான் என்ன பண்ண முடியும்? சரி சார், இப்ப இதே வெற்றியோ தோல்வியோ இந்த கட்டத்துல அவங்க நகர்றாங்க, அடுத்து வெற்றியோட அவங்க நகர்றாங்க, பாஜக நகர்றாங்க அப்படின்னா 29 நீங்க சொன்னது போல ஒரே நாடு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்றது வந்து எப்படி போகும்? அந்த போக்கு 26லயே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றேன். இன்னைக்கு 24 அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் இல்லையே சார். 19 ஸ்டேட்ல தானே சார் கூட்டணியில இருக்காங்க. அவங்க ஆட்சி இது, அவங்களுடைய கவர்மெண்ட் அவங்களே கலைச்சிக்கிட்டு தேர்தலுக்கு வரலாம்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் போது சரி, மக்களவையும் கலைச்சிட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை கலையுது ஆட்டோமேட்டிக்கா, கேரளா சட்டசபை கலையுது, ஆந்திராலாம் விட்டுடுங்க, மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்துட்டு கலைச்சிட்டு அவங்க தேர்தலை சந்திக்கலாமே. இல்ல அப்படின்னு பார்த்தா 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பெண்டிங் இருக்கிற மாநிலங்கள்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் கலைக்கிறதுக்கான ஒரு 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 சேஞ்சஸ் வந்துட்டு அரசமைப்புல பண்ணலான்றது தான் இப்போ பண்ணிருக்கக்கூடிய அந்த ப்ரொபோசல். ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான அந்த சிறப்பு குழு, உயர்மட்ட குழு அளித்திருக்கக்கூடிய பரிந்துரையில இதெல்லாம் இருக்கு. அந்த 82 83 அந்த ஒரு 3 வருஷம் வரைக்கும் இருந்துச்சு ஒரு ஆட்சி அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை கலைக்கலாம், மீண்டும் அதுல தேர்தல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொவிஷன்லாம் கொண்டு வந்துட்டு அரசமைப்பு திருத்தம் செய்யப்படும். சரி, நான் வந்து இந்த சப்ஜெக்ட் அப்பாற்பட்ட கேள்விதான் இருந்தாலும் எனக்கு தெரிவுக்காக கேட்டுக்கிறேன். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நீங்க ஏத்துக்கிறது என்ன சிக்கல் இருக்கு? ஒரே நாடு ஒரே தேர்தல் எதுக்குன்னு நான் கேட்கிறேன். இப்ப 5 ஆண்டு காலத்துக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க, அதுக்கு முன்னாடியே ஏன் கலைக்கணும்? கலைச்சிட்டு சந்திக்கணும். ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துறதுனால என்ன இருக்குது? செலவு கம்மியா தான்றாங்க. எவ்வளவு செலவாகுது தேர்தலுக்கு தெரியுங்களா? 4000 கோடின்றாங்க. ஒட்டு மொத்தமா பட்ஜெட்ல இந்த தேர்தலுக்கு ஒதுக்கீடு பட்ஜெட்ல ஒதுக்கீடு பண்ணப்பட்டது இந்த ஆண்டு முழுவதுக்குமான தேர்தலுக்கு 2000 கோடி தான். இப்ப சட்டப்பேரவை தேர்தல் இதுக்கெல்லாம் கூட ஒதுக்கியாச்சு பட்ஜெட்ல. அடுத்த ஆண்டு வரைக்கும், அடுத்த ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும், 31ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் எல்லாத்துக்குமான மொத்த செலவே 2000 கோடி தான். இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? இல்ல சார், அவங்க கூடுதலா சில விஷயங்கள் சொல்றாங்க. பணி சுமை வந்து அதிகாரிகளுக்கு குறையுது, அதே போல கட்சிகள் செய்யக்கூடிய செலவே ஒரு தேர்தலுக்கு 60,000 கோடிக்கு மேல போகுது, அதெல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது இல்ல, அப்ப நீங்க ஏத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. அதுக்கு தான் நீங்க வெளியில கார்பரேட் கிட்ட காசு வாங்குறீங்களா? தேர்தலை நடத்துறது தேர்தல் ஆணையம், அதுதான் அரசனுடைய செலவு. கட்சிக்கு என்ன செலவாகுதுன்றதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? கட்சி வந்துட்டு தவறான வழியில அவன் பண்றான், வசூல் பண்றான், தவறா அதான சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம். தேர்தல் பத்திரங்கள் மூலமா நீங்க வந்துட்டு வசூல் பண்ணது தவறுன்னு தானே சொல்லிச்சு. அப்ப தவறான வழியில நீங்க எத்தனையோ இதுல வசூல் பண்றீங்க, நிறைய செலவு பண்ணதான் போறீங்க. அதை பத்திலாம் ஒண்ணும் இல்லை. தேர்தல் ஆணையம் அரசனுடைய கஜானா எழுதிட்டு போய் தேர்தலை நடத்துவதற்கான செலவினம் இவ்வளவுதான் ஒரு பிரச்சனையே கிடையாது. எனவே செலவுன்றதும் ஒரு பிரச்சனை கிடையாது. அடிக்கடி தேர்தல் நடத்துறதுனால திட்டங்களை நிறைவேற்ற முடியாது அப்படின்றதும் பொய். ஏன்னா திட்டங்களுக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு நெறிமுறைப்படுத்துறதா கூட புரிஞ்சுக்கலாம்ல. எதுக்கு? நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த நாட்டினுடைய விடுதலை பெற்றோம் இல்லையா, அது மூலமா உங்களுக்கு கிடைச்சது என்னன்னு சொல்லுங்க. இந்த நாடு வெள்ளைக்காரங்கிட்ட விடுதலை பெற்றுச்சு, அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லுங்க. பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், வாக்கு சுதந்திரம். இதை வச்சுதான் நீங்க பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கேட்கிற சுதந்திரம், கேட்காத சுதந்திரம், எல்லாத்துக்கும் மூலம் வாக்கு சுதந்திரம். இதான் மகாத்மா காந்தி சொன்னார். இந்த நாட்டு மக்களுக்கு இது உணர்த்துங்கள்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பூதான இயக்கம் பூமிதான இயக்கத்தை நடத்துறாரு. அந்த தலைவர்கிட்ட வந்துட்டு சொல்றாரு. யார் அந்த தலைவர்? பூதான இயக்கத்தை முன்னெடுத்த ஆச்சாரிய வினோபா சொல்றாரு. இந்தியா விடுதலை பெற்ற உடனேயே அவர் அந்த பூதான இயக்கத்தை தொடங்குறாரு. பெரும் பணக்காரர்கள், நில உடைமையாளர்கள் நிலத்தை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமா ஒரு மேம்பாட்டை கொண்டு வரணுன்றது அவருடைய நோக்கம். மகாத்மா காந்தி கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு. மகாத்மா காந்தி பிர்லா மாளிகையில தான் இருக்காரு. அப்போ ஆசீர்வாதம் வாங்கும் போது ஆசீர்வதிக்கிற நல்ல செய்யுங்க. அப்போ அவர் சொல்றாரு, வினோபாஜி இதை விட பெரிய ஒரு பணி நமக்கு இருக்குது அப்படின்றாரு மகாத்மா காந்தி. என்னன்னு கேட்கிறாரு. இப்ப இந்த நாடு விடுதலை பெற்று விட்டது. இந்த விடுதலையின் மூலமா தங்களுடைய அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்குரிமை இந்த நாட்டு மக்களுக்கு கிடைச்சிருக்குது. இதுதான் பெரிய விடயம். இதை அந்த மக்களுக்கு உணர்த்துங்கள். உங்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிருக்கு. இந்த வாக்குரிமையின் மூலம் உங்களுக்கு ஏற்ற ஆட்சியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற விவரத்தை, அந்த ஜனநாயக உரிமையை அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம்ன்றாரு. என்னடா அது நம்ம சொன்னதை விட முக்கியமானது இதுன்றாருன்ட்டு அடுத்த ஸ்டெப்பு போயிட்டு மகாத்மா சொல்றாரு காந்தி, இதை ஒருவேளை நம்ம செய்ய தவறிட்டோம்னா எதிர்காலத்துல அந்த நாட்டுல ஒண்ணு கார்பரேட் ஜனநாயகம் இருக்கு, இல்லாட்டி கூண்டாஸ் ஜனநாயகம் இருக்கும். இதுதான் மகாத்மா காந்தி அன்னைக்கே சொன்னாரு பாருங்க. இன்னைக்கு இருக்கிறது கார்பரேட் ஜனநாயகம் தான் இன்னைக்கு இருக்குது, கூட கூண்டாஸும் சேர்ந்துக்கிட்டான். இதுதான் மகாத்மா காந்தி சொன்னது. அப்போ விடுதலையின் மூலம் பெற்ற உரிமையே இதை வச்சுட்டு எப்படி களவாடுறான் பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல ஜெயிக்கலையா,
தமிழ்நாட்டிலையும் பண்ணிடலாம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னா இதை பத்தி பேசி பெரிய விவாதமெல்லாம் ஆக்கி எல்லா ஏஜென்ட்டும் என்ன பண்ணிட்டா போகும்போது ஃபார்ம் 17 வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுனா எவ்வளவு ஓட்டு போலாச்சுட்டு, இதுல ஆண் பெண்ணு, ஆண் இவ்வளவு பெண் இவ்வளவு, ஒரு பூத்துல இருந்து அவன் வாங்கிட்டு போயிட்டான், மாத்த முடியல. இந்தியா ஃபுல்லா 5 கோடி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறான். போலிங் முடிஞ்சிட்ட உடனே, வாக்குப்பதிவு முடிஞ்சிட்ட உடனே சேர்த்திருக்கிறான் 2 நாள் 3 நாள் கழிச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதுவுமே நடக்கல. அது பெரிய சர்ச்சை கூட ஆச்சு. தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் பிஜேபி. இதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ எவ்வளவு தூரம் அந்த சூத்திரத்தை வச்சு இந்த நாடு சுரண்டப்படுதுன்றது நீங்க பாருங்க. நம்ம கிட்ட இருந்து ஜனநாயக உரிமையை எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த உரிமையும் இருக்காது. கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் வந்து இந்த வெற்றிங்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குன்றத பெரிய சூத்திரம் இது. அதுதான் நான் வந்துட்டு வாக்கியந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகத்தையே நான் எழுதுறதுக்கு காரணமே அதுதான். இது வந்துட்டு ஒரு கார்பரேட் கொள்ளை காடா ஆயிப்போச்சு இந்த நாடு. இதை வச்சுதான் பண்றாங்க. இந்த பொத்தான பிரஸ் பண்ற வரைக்கும் நம்மளால தீர்மானிக்க முடியாது நம்ம அரசை. அதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்ப ஹரியானால வெற்றி பெற்றால் அந்த வெற்றிக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு சர்ச்சை இருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி உங்க கருத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன். இந்த ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு மெரினால நடந்த அந்த விமான சாகச நிகழ்ச்சி, அதுல ஒரு 5 பேர் பலியானாங்க. அதை பற்றி எப்படி பாக்குறீங்க? நீங்களும் அரசாங்கத்தின் மீது தான் விமர்சனம் வைக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கா? அரசாங்கத்தின் மேல விமர்சனம் வைக்கிறது விமர்சனம் இல்ல. என் வீட்டுக்கு நீங்க வரீங்க, நான் உங்களை இன்வைட் பண்ணிட்டேன், வந்த உடனே வாங்க உட்காருங்கன்னு தண்ணி எடுத்து கொடுப்பேன். இந்த அறிவு அரசுகளுக்கு இல்லையானா நான் திருப்பி கேட்கிறேன். வெயில் ஒரு 2.5 மணி நேரம் ஷோ நடக்க போகுது, அதில் 6 மணில இருந்து திரள்றாங்க. ஒரு 6-7 மணி நேரம் அவங்க இருக்கணும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்க தேவையில்லை. இது யோசிக்க மாட்டீங்களா நீங்க? ஒரு பிளானிங்ல ஒரு திட்டமிடுதல் இருக்கக்கூடாது? 5 லட்சம் நீங்க எதிர்பார்க்காததா இருக்கலாம், 10 லட்சம் பேரே செஞ்சுட்டாங்கன்னு வச்சு 10 லட்சம் பேருக்கு என்ன கொடுக்க முடியாதா? தண்ணி கொடுக்க முடியாதா? என்னங்க மக்கள் ஒரு இடத்துல கூட்டுறோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு செய்யணும்ல. இப்போ உங்களுடைய மாநாடு கூட்டினா பிரியாணி போடுறீங்க, அவங்க பிரியாணியை கேட்டாங்க இல்லையே, தண்ணி தானே, அது கொடுக்க முடியாது. அவங்களால முறைப்படுத்த முடியாதுங்களா? கரெக்டா கட்டையெல்லாம் கட்டி இப்படி போங்க அப்படின்னு பஸ்ஸெல்லாம் அப்படி வரிசையா கொண்டாந்துட்டு ஏற்றி போயிட்டே இருங்க. இப்படி ஒரு பஸ் ரோட்டு, இப்படி ஒன்று ரோட்டு, இப்படி தாம்பரம், இப்படி பாரிஸ்ல இருந்து அப்படி இப்படிலாம் பண்ண முடியாதா? எந்த திட்டமிடல் அங்கே இருந்துச்சு? நீங்க ஒரு பத்திரிகையாளர் தான் உங்களுக்கு கேட்குறேன், எந்த திட்டமிடலாவது இருந்தா? மக்கள் அப்படியே வந்துட்டாங்க அப்படின்னு. இல்ல சார், மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, விமானப்படை நம்ம அந்த தளபதி நம்மள்ட்ட என்னென்னலாம் கேட்டாரோ எல்லா விஷயம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம்னு சொல்றாரு. ஏன் பஸ் அந்த இடத்துல வரல? ஏன் அந்த இடத்த விட்டு ஜனங்க போக முடியல? ஏன் காயம்பட்டவங்கள மூர்ச்சி ஆகி விழுந்தவங்கள அந்த ஏற்றிக்கிட்டு போன அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏன் வெளில போக முடியல? அந்த இடத்துல மாணவர்களும் இளைஞர்களும் மாணவிகளும் இளம்பெண்களும் சேர்ந்து இதே மாதிரி லட்சக்கணக்கில் கூடினாங்களே ஜல்லிக்கட்டுக்காக. அப்போ டிராபிக் எல்லாம் எவ்வளவு ஒழுங்கா இருந்துச்சு? யார் கண்ட்ரோல் பண்ணது? போலீஸா? அவங்களே கண்ட்ரோல் பண்ணாங்க. கண்ட்ரோலா தான் நடந்துச்சு ஆக்சுவலா. தண்ணி கொடுத்தாங்க, அவங்களே எல்லாத்தையும் ஏற்பாடுகளை செஞ்சாங்க. ஆனா அவங்கள போட்டு அடிச்சுங்க. இங்க நீங்க 2 அரசுகள், ராணுவம், ஏர்ஃபோர்ஸ் அதெல்லாம் சொல்லலாம், அவங்களுடைய வேலை செய்வாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? அதான் நான் கேட்கிறேன். ஒரு திட்டமிடாமல் ஒன்று பண்ணதனுடைய விளைவு இந்த 5 பேருடைய உயிர் போனது, பலரும் பாதிக்கப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு வெடியில, அதுவும் கடற்கரையில எந்த அளவுக்கு டீஹைட்ரேட் ஆவாங்க அப்படின்றது கூட உங்களுடைய சிந்தனைக்கு வரலன்னா நீங்க ஆட்சி பண்ண தகுதியற்றவர்கள்னு அர்த்தம். மாசு என் ஃப்ரெண்டு, அது வேற. ஆட்சின்றது இதுதான். வீட்டுக்கு வரவங்களை உபசரிக்கிறது கூட தண்ணி கொடுப்பியா? அவங்களுக்கு தெரியுங்க. அங்க வந்து விஐபிங்க வந்து உட்காந்தாங்கல்ல ஒரு 2.5 மணி நேரம், அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தீங்க? பின்னாடி ஏர் கூலர்லாம் வச்சு கொடுத்தாங்க சார். இவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? இவங்க தானே உங்களுடைய ஆட்சியை தேர்ந்தெடுத்தது. அந்த விஐபி காரில் உட்காந்துருந்த வந்து ஓட்டு போட்டாங்க. அவங்க தானே அந்த லட்சக்கணக்கில் திரண்டைவங்க தான் வந்து ஓட்டு போட்டது. அவங்களுக்கு கண்டுக்கதே விட்டீங்க. அப்ப என்ன இருக்கு சார்? விஜயோடைய மாநாட்டுக்கு 33, நான் தொடர்ச்சி அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், 33 நிபந்தனைகள்லாம் போட சொன்னாங்க. ஒரு 50,000-60,000 பேர் தான் கூடுற இடம் அது. ஆனா இந்த மாதிரியான இடத்துக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இருக்காதாங்கிற கேள்வியும் வரும்ல. திருப்பி கேளுங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க போலீஸை நான் குற்றம் சாட்டவே மாட்டேன். போலீஸ் 7,000 போலீஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன செய்யணும்னு திட்டமிட்டீங்க அதை சொல்லுங்க. உளவுத்துறை தோல்வின்றாங்க, சிலர் காவல்துறையோட தோல்வி. உளவுத்துறை புடலங்க தோல்வி அதெல்லாம் வேண்டாங்க. அப்புறம் தண்ணி கொடுத்தியான்னு நான் கேட்கறேன், அவ்வளவுதான். எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுக்கணும் சார் சொல்றாரு. இதை தூக்கி நீங்க, அதான் நான் ஒரு ஸ்டெப் அதிகமா போயிட்டு, இதையே உதயநிதி ஸ்டாலின் நடத்துறாரு அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருப்பீங்க? சன்கிளாஸ் கொடுத்துருப்பீங்க, தொப்பியை கொடுத்துருப்பீங்க, சேரெல்லாம் போட்டிருப்பீங்க, அரசுடைய சப்போர்ட் ஃபுல்லா கிடைச்சிருக்கும். இதுக்கு யாருங்க இன்சார்ஜ்? இது சொல்லுங்க முதல்ல. அதே சொல்ல முடியாது உங்களால. இதுதான் இந்த அழகுல தான் ஆரம்பிச்சு சொல்றேன். அதனால தான் அப்படி நடந்துச்சு. என்னோட உறவினர் இதுல ஒரு கேஷுவாலிட்டி. அதை இறந்து சீனிவாசன் அப்படின்றவரு என்னோட மாமாவோட மருமகன் செத்து போயிட்டாரு. சாகத்தை ஒரு இளைஞன் செத்து போயிட்டான், ஒரு இளைஞன் செத்து போயிட்டான். ஏன் அவன்லாம் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம்? 5 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க. நான் உங்களுடைய கருணை உள்ளத்தெல்லாம் நான் வந்துட்டு நான் ஒன்றும் சொல்லலை. ஆனா அது போதுமா?
அந்த குடும்பத்துக்கு அந்த பையனால எவ்வளவு பெரிய தூண் அவன். செத்து போயிட்டானே என்ன பண்ணுவீங்க? அரசு தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். பொறுப்பேற்றுட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பொறுப்பேற்றுட்டேன் என்ன பண்ணுங்க? ஒண்ணும் கிடையாது. இல்லை செய்யறத சரியா செய்யும். இது கூட அவங்களால யோசிக்க முடியலன்னா என்ன இருக்கு? ஆனா இப்போ வரைக்கும் அரசு அதை பொறுப்பேற்ற மாதிரி எந்த செய்தியும் உங்களால பார்க்க முடியல. ஒண்ணும் இல்ல. கூட்டம் வந்து அதிகமாயிடுச்சு, அவங்க அலமோதிக்கிட்டு வெளியே போனதாலதான் அதான் காரணம் கண்டுபிடிச்சு அப்படிதான் சொல்றாங்க. அவ்வளவு பேர் சரி உள்ள வர விட்டீங்கல்ல, வெளில எப்படி போவாங்கன்னு யோசிச்சிருக்கணும்ல. இதெல்லாம் ஏன் நான் பேசுறேன் அப்படின்னோம்னா, இந்த நாட்டுல ஜெயலலிதா வந்துட்டு ஒரு தடவை மகாமக குளத்துல வந்துட்டு குளிச்சாங்க. அவங்களும் சசிகலாவும் இவங்களுக்கு அவங்க தண்ணி ஊத்த அவங்களுக்கு தண்ணி ஊத்த எல்லாரும் இறங்கி 100க்கும் மேல செத்து போனாங்க. அடுத்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கும்பகோணம் மகாமக குளத்துல வரும்போது ஒரு காவல் தீயணைப்புத்துறை அதிகாரி கருணாநிதினு பேரு, அவர் என்னோட பிரதர் இல்ல, என் தங்கச்சி போயிட்டுக்காரு. அவரும் நானும் சேர்ந்து அந்த கிரௌடு மேனேஜ்மெண்ட்டை பத்தி பண்ணோம். கிரௌடு மேனேஜ்மெண்ட்டை எங்கேருந்து பண்றது, மெக்கா மதீனாவில் எப்படி பண்றாங்கன்றத பார்த்தோம். 2 பேரும் தான் நெட்ல வச்சு உட்காந்து பார்த்தோம். ஒரு பக்கம் போறாங்க, இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் உள்ளன ஒரு பக்கம் வெளியில, இப்படியும் 2 பேரும் இப்படிலாம் கிடையாது. ஒரு அந்த மாதிரி கும்பகோணத்துக்குள்ள வந்துட்டு குளத்துல இறங்கினவன் அப்படியே போயிடணும். வண்டி எல்லாம் அவுட்டர்ல இருக்கும். நடந்து வா, குளத்துல இறங்கு, ஒரு கோவலையில தண்ணியை தூக்கி தள்ள ஊத்துவாங்க, முடிஞ்சு போச்சு. யாரு? பல லட்சக்கணக்கானவர்களை ஒரே நாள்ல பண்ணாங்க. இது பண்ணது யாரு? தீயணைப்புத்துறை, டிஎஃப்ஓ, காவல் அதிகாரி. அதுக்காக அவருக்கு அண்ணா விருதும் குடியரசுத் தலைவர் விருது கிடைச்சது. இப்பதான் சமீபத்துல 3 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனார். ஆனா அவருக்கு ஒரு அரசு மரியாதைலாம் தரல, அவருக்கு எதுவும் தரல. அண்ணா விருதும் ஒரே ஆண்டுல கிடைச்சது, குடியரசுத் தலைவர் விருதும். இதை நல்லா பண்ணாருன்றதுக்காக. ஏன்னா ஒருத்தருக்கு கூட காயம் கிடையாது, எப்படி திட்டமிடுறாரு பாருங்க. அப்போ இதை விட அதிகமான கிரௌட் அங்க ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க. இதாவது ஒரு பெரிய இடம், அது வெறும் குளம். கும்பகோணம் மகாபக குளத்தை பார்த்துருக்கிறீங்கல்ல, எவ்வளவு ஸ்டீப்பா இருக்குன்னா பார்த்துருக்கிறீங்க. அப்போ மேனேஜ் பண்ண முடியும். சிந்திச்சிருக்கணும், திட்டமிடணும் அப்படின்னு சிந்திச்சிருக்கணும். சிந்திக்கல, அதான் கேஷுவாலிட்டி. இதுவும் ஒரு அரசினுடைய தோல்வியா தான் நீங்க சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். 100%. பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கோம் சார். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், மக்களை முடிவெடுக்கும் சார். நன்றி.